மேன்மேலும் நீங்கள் பலன் அடையணும், மேலும் மேலும் நீங்கள் உயரணும், மேலும் மேலும் உங்களுடைய ஆசீர்வாதம் பெருகணும், மேலும் மேலும் நீங்கள் வெற்றி பெறணும். இதான் ஆண்டவருடைய விருப்பம். மேன்மேலும் நீங்கள் பலத்தர்களாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு ஒரு காரியம் சொல்கிறார், கைகளிலே சுத்தம் உள்ளவன். நம்முடைய கை சுத்தமாக இருக்கணுமா? இந்த கை சுத்தமாக இருக்கணும், பாவம் செய்யக்கூடாது. இந்த கையினால் பாவம் செய்யக்கூடாது. ஆண்டவர் துக்கப்படுத்துகிற காரியம், வேதனைப்படுத்துகிற காரியம், இந்த பாவத்தை செய்யக்கூடாது. இந்த கையினால் எத்தனை பாவம் செய்கிறோம்ல, நீங்கள் யோசித்து பாருங்கள். லஞ்சம் வாங்குறதுக்கு கை நீட்டுறோம், அநியாய சம்பாத்தியம் பண்ணுவதற்கு கையை பயன்படுத்துகிறோம், கலப்படம் பண்ணி ஒரு சமுதாய கேட்டை உண்டாக்குவதற்கு கையை பயன்படுத்துகிறோம், அடுத்த ஆளை பற்றி குறை சொல்லி எழுதுறதுக்கு பயன்படுத்துகிறோம், இல்லை நிறைய தப்பு பண்ண இந்த கையை பயன்படுத்துகிறோம்ல. அப்போ இந்த கை சுத்தமாக இருக்கணும். அப்போ இந்த கை சுத்தமாக இருக்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். இந்த கையினால் பாவமான காரியத்தை செய்ய மாட்டேன். இதனால தானே சாரை பாட்டில் எடுக்கிறோம், இதில் தானே சிகரெட்டை பிடிக்கிறோம், இதில் தானே போதை வஸ்துகளை எடுத்து கசைக்கு வாயில் போடுறது. இந்த கையை இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம்ல. ஆனால் சுத்தமான கைகள் இருந்தால் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்து வரான். அப்போ இந்த கையில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய மாட்டேன்னு ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்துட்டா ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்கள் அதை பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இந்த கையை சுத்தம் பண்ண இயேசு தன் கைகளை ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்தார். அப்படியே கையில் ஆணி அடித்தாங்கல்ல, சிலுவை மரத்தில் ஆணி அடிக்க தன் கையை ஒப்பு கொடுத்தார். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அந்த இரத்தத்தின் வல்லமை இதுவரை நம் கையினால் செய்த பாவத்தை கழுவி சுத்திகரிப்பது மாத்திரம் அல்ல, தினமும் அவருடைய ரத்தத்துக்குள்ள இந்த கையை ஒப்பு கொடுத்துட்டா தினமும் அது பாவம் செய்யாதபடி, கரைப்படாதபடி அவருடைய இரத்தத்தின் வல்லமை பாதுகாக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அதனால சுத்தமான கை எனக்கு இருக்கணும் ஆண்டவரே. என் கையினால இனி உமக்கு பிரியமில்லாத எதையும் தொடக்கூடாது, செய்யக்கூடாது, நான் பாவம் செய்திடக்கூடாது, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி சொல்றீங்களா? அப்படி சொல்லுங்க பாப்பா. ஆண்டவரே, என் கைகளை பரிசுத்தத்துக்காக ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரை இந்த கையினால் செய்த பாவத்தை உம்முடைய கைகளில் இந்த வடிந்த இரத்தத்தினால கழுவோம். இனிமேலும் இந்த கையினால் எந்த பாவத்தை செய்து விடாதபடி, அநீதியான காரியத்தை செய்து விடாதபடி என் கைகளை உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினால் பாதுகாத்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.